வணக்கம் தமிழகமே! அரசியல்னாலே அதிரடி திருப்பங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதே போல தான் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிழக்கு தொகுதியில போட்டியிட போறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டியிடல அப்படின்னு பின்வாங்கியிருக்காரு. அங்க தான் என் முதல் போட்டி அப்படின்னு அவர் கெத்தா சொல்லிட்டு இருந்த இந்த சூழல்ல, அதிரடியா நான் வந்து கிழக்கு தொகுதியில போட்டியிடல அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து அதிரடி திருப்பத்த வந்து குடுத்திருக்காரு. இதனால கிழக்கு தொகுதி மக்கள் வந்து ஏமாந்து போயிருக்காங்க. முதல்ல நிக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப நிக்கலைன்னு சொல்றாரு. என்னதாங்க நடந்துச்சு? திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் அவர்கள் பின்வாங்குறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கா? அப்படின்றத தொடர்ந்து நம்ம வீடியோல பார்க்கலாம் மக்களே! லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னதும், அவர் திருச்சி கிழக்கு தொகுதிய தேர்ந்தெடுத்தப்போ எல்லாரும் கவனிச்சாங்க. ஏன்னா, திருச்சி கிழக்கு அப்படின்றது சும்மா சாதாரண தொகுதியே கிடையாதுங்க. அது பல அரசியல் தலைவர்களோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். அங்க நின்னு தான் என்னோட பலத்தை காட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னப்போ, அவரோட ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக சமூக வலைத்தள பிரச்சாரம்னு ஆரம்பத்துல இருந்தே பயங்கர அனல் பறக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, நான் இப்போ இந்த தேர்தல்ல போட்டியிடல அப்படின்னு ஒரு அறிவிப்ப வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு திருச்சி மக்களுக்கு. நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் திடீர்னு இந்த யூ டர்ன் அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படும் இன்னும் சில முக்கியமான காரணங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தனித்து நிற்கிறதுக்கும் ஒரு பெரிய கூட்டணியை எதிர்த்து நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குங்க. ஒருவேளை பெரிய கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையில் இருக்கலாம், இல்லைன்னா உள்ளொடி அரசியலால் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கலாம். தேர்தலில் நிற்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அடிமட்ட தொண்டர்களோட பலம் வந்து இருக்கணும், பூத் கமிட்டி இருக்கணும், முக்கியமாக பணபலம் அப்படின்றது அங்கே இருக்கணும். கள நிலவரம் வந்து சாதகமாக நமக்கு இல்லை அப்படின்னு லேட்டாக புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த முடிவை எடுத்திருக்காரான்னு தெரியல. ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலில் ஒரு அடி பின் வைக்கிறது தோற்று போகிறதுக்கான அர்த்தம் இல்லை, அடுத்ததான் 4 அடி பாயறதுக்காக தான் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி இதை வந்து கடந்தே போக முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒருத்தர் நம்பிக்கையை வந்து விதைச்சிட்டார் அப்படின்னா அப்புறம் பின்வாங்கினதுக்கப்புறம் அவரோட அரசியல் எதிர்காலம் ஒருவேளை பாதிக்கப்படலாம். இது அவரோட ஒரு புத்திசாலித்தனமான நகர்வாகவும் இருக்கலாம். அதை வந்து காலந்தாங்க பதில் சொல்லும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் திருச்சி கிழக்கில் போட்டியிடலை அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணத்தை வந்து சொல்லியிருக்காரு. அந்த காரணத்தை நீங்களே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரை பாராட்டுவீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கட்சியில் எத்தனையோ பேர் பல வருஷமாக அடிமட்ட தொண்டனாக இருந்திருக்காங்க. பல வருஷமாக இல்லைங்கண்ணா, 2 வருஷம்தாங்கண்ணா. கட்சிக்காக அவங்களோட உழைப்பை முழுசாக கொடுத்துட்டு காத்துட்ருக்காங்க. நான் வந்து ஒரு நடிகர் அப்படின்ற அடிப்படையில் அந்த சீட்டை வந்து வாங்கிட்டேன்னா, இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக நேர்மையாக வந்து பேசியிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். இதை நாம் வந்து கண்டிப்பாக பாராட்டணுங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா, சினிமாவில் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாலே போதும், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அவங்களையெல்லாம் ஓரங்கட்டிட்டு சீட்டை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, பணத்துக்கோ இல்லை பதவிக்கோ எதுக்குமே ஆசைப்படாமல் கட்சிக்காக உழைத்தவங்களுக்கு வந்து அந்த உண்மை தொண்டனுக்கு தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு விலகியிருக்காரு. கிரேட்! இந்த ஒற்றை வார்த்தை தாங்க அரசியலில் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதையும் மக்கள் மத்தியிலையும் நிறைய நல்ல பேரை வந்து அவர் சம்பாரிச்சிருக்கார். அதே போல் சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் அவர் ரியல் ஹீரோ அப்படின்றத இந்த முடிவு மூலமாக அவர் நிரூபிச்சிருக்கார். இப்படியே பேச்சுவாக்கில் ஒரு ட்விஸ்டும் வச்சிருக்காரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து, நான் திருச்சி கிழக்கில் நிற்கலை அப்படின்றதுக்காக இனிமேல் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையுமே யோசிக்க வச்சிருக்கு. அது என்னதான்னு கேட்குறீங்களா? யாருடன் சேர்ந்தால் மக்களுக்கு நல்லது நடக்குமோ அங்கே நாம் நிற்போம் அப்படின்னு ரொம்ப மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு கூட அப்படின்றத சொல்லவே இல்லை. எப்பயுமே அரசியல்வாதிகள் நம்மளை எதிர்பார்ப்பிலே வச்சுருப்பாங்க. அதே போல் லாரன்ஸ் அவர்களும் மக்களை எதிர்பார்ப்பிலே வச்சு லாரன்ஸ் அவர்கள் வெயிட் அண்ட் சி அப்படின்ற பாலிசியை வந்து கையாளுறாரு. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போவே நான் இந்த கட்சிக்கு தான் ஆதரவு அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டா கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இவரை முடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க.
யாருடன் சேர்ந்தால் அப்படின்னு அவர் சொன்னத வச்சு பார்த்தோன்னா, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு மத்த கட்சிகளோட கூட்டணி வைப்பாரா? இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய நல்ல கட்சியில அதிகாரப்பூர்வமாக இணைவாரா? அப்படின்ற மில்லியன் டாலர் கணக்கான கேள்விகள மக்கள் மத்தியிலே விட்டுட்டு போயிருக்கார் ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஸோ மக்களே, லாரன்ஸ் மாஸ்டர் வந்து திருச்சி கிழக்குல நிக்கல அப்படின்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. அவரோட அரசியல் ஆட்டம் இன்னும் ஓயல. இதுதான் ஆரம்பம். யாருடன் சேர்ந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ற மேனிக்கு அவர் வந்து முடிச்சிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, யாருடன் சேர்ந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தரப்பு மக்கள் விஜய் அவர்களோட சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களோட சேர்ந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாருடன் சேர்ந்தால் எல்லா மக்களுக்குமே நன்மை கிடைக்கும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்தில் அரசியலுக்கு வராமலே நிறைய நல்ல விஷயங்களை ஏழை எளிய மாணவர்களுக்காக, முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்காக ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து செய்திருக்கிறார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.